வணக்கம் மக்களே. எல்லாருமே இப்போ உச்சக்கட்ட குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் தாவேக்காக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பிஜேபி அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்களா, தாவேக்காக்கு யார் இப்போ ஆதரவு தெரிவிக்க போகிறா, விஜயால் சிஎம்மாக ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு பல குழப்பங்கள் இப்போ நிலவேற்றிருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிங்க. உங்களையும் என்னையும் தவிர்த்து அந்த தாவேகா கட்சியில் இன்றைக்கி திரு செங்கோட்டையன், விஎஸ் பாபு, நாஞ்சில் சம்பத், சத்யபாமா அப்படின்னு பல அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்தால் நம்ம இப்படியெல்லாம் முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க முன்னாடியே யோசித்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த நியூஸ் சேனலில் வர விஷயங்களை பார்த்துட்டு இந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்பிட்டு மனசை மட்டும் குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இருங்க. தேவையில்லாமல் நீங்கள் இந்த சேனலில் வருது, இந்த நியூஸ் இப்படி சொல்கிறாங்க, இது எல்லாமே ரூமர்ஸ். இந்த சேனல்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை அவங்க எப்போவுமே ஒரு ஆக்குப்பைடாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நியூஸ் வர 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 தான் அவங்க டிஆர்பியை ஏறும். ஸோ அதனால் எந்த ரூமரையும் நம்பாதீங்க. தாவேக்கா எங்கேயோ இருந்து இன்றைக்கி எங்கேயோ நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் பண்ண தெரிந்த விஜய்க்கோ இல்லை அந்த கட்சிக்கோ இதுக்கு மேலே எப்படி ஆட்சி அமைக்கணுன்றதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். அதை விட முக்கியமாக அந்த கட்சியில் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நிம்மதியாக இருங்க, நல்லதே நடக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.